அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை சந்தித்ததில் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? கர்த்தர் நல்லவர் தானே? இந்த பகல் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். போக்கிலும் மரத்திலும் கூட இருந்திருக்கிறார், துணை செய்திருக்கிறார், துணையாக வந்திருக்கிறார். நல்லவர் தானே? நம்மை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்மை குறித்த நோக்கம் தெய்வத்துக்கு ஒன்று உண்டு. உங்களை குறித்த தேவனுக்கு ஒரு திட்டம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டேன். ஆகையினால் எப்பொழுதும் கைகளை நீட்டி நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. கர்த்தர் கூட சொன்னார், இந்த வீட்டுக்கு போனாலும் முதலாவது சமாதானத்தை கூறுங்கள் என்று சொல்லி. ஆசீர்வாதம் பிசாசுக்கு பிடிக்காது, வெளிச்சம் பிசாசுக்கு பிடிக்காது, ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. ஆனால் இதெல்லாம் என் தேவனுக்கு பிடிக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பது, விடுதலையோடு கூட இருப்பது, நல்ல சமாதானத்தோடு படுத்துறங்குவது என் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியில் உணர்த்தப்பட்டு ஏவப்பட்டபடினாலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பரிசுத்தவானாகிய யோசேப்பை குறித்து உங்களோட பேச போகிறேன். யோசேப்பு தன் மரணமடைய நாளிலே தனக்கு பின் வரக்கூடிய தன் பிள்ளைகளிடத்தில் ஒரு சத்தியம் வாங்குகிறார். என்ன சத்தியம் தெரியுமா? நான் மரித்தாலும் நீங்க அடக்கம் பண்ணினாலும் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். நீங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சொந்த தேசத்துக்கு போவீர்கள். நீங்கள் போகும் பொழுது என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் என் பிதாக்களுடைய கல்லறையோடு சேர்த்து வைத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்திய வாக்கு வாங்குகிறார். ஆமென். யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக தேவன் சந்திப்பார், நாம் இங்கிருந்து போவோம் என்று. அந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கும் வர வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, என் சரீரம் எங்கு கிடந்தால் என்ன, மரித்த பின்பு எலும்புகள் எங்கு கிடந்தால் என்ற அப்படி அவன் யோசிக்கவில்லை. அவன் நினைக்கிறான், என் பிதாக்களுடைய கல்லறை அருகே இருப்பதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி. கண்ட இடத்தில் இருப்பதையும், கண்ட இடத்தில் படுப்பதையும், கண்ட இடத்தில் தன் நாட்களை செலவழிப்பதையும் ஒரு பரிசுத்தவான் விரும்ப மாட்டான். நீங்களும் விரும்பக்கூடாது. எல்லா இடத்திலையும் படுப்பதும், எல்லாரோடும் சமாளித்துக் கொண்டு போவதும், எல்லாருக்கும் ஒத்து போவதும் கூடாது. அவன் தன் எலும்புகள் கூட அந்நிய தேசத்துல புதையுண்டிருப்பதை விரும்பவில்லை. என் எலும்புகள் என் பிதாக்களோடு தான் இருக்க வேண்டும். நீங்களும் அதைத்தான் இன்றைக்கு விரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர் தானே? ஆமென். உங்களுடைய பிதாக்கள், உங்களுடைய முற்பிதாக்கள் ரட்சிப்பில் நடத்துறவங்க, அபிஷேகத்தை நடத்தினவங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாமா இருக்கிற பரிசுத்தவான்களுடைய கல்லறை எங்கு இருக்கிறதோ அங்கு இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து விட்டது, எங்கு போனாலும் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்பை போல என் பிதாக்களுடைய கல்லறை எங்கு இருக்கிறதோ அங்குதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா, என் எலும்புகள் அங்குதான் இருக்க வேண்டும் என்று யோசேப்பு விரும்பினார். நீங்களும் அதைத்தான் விரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிதாக்களுடைய கல்லறை எங்க இருக்கிறது? பிதாக்களுடைய எலும்புகள் எங்க இருக்கிறது? எங்கு புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள்? அங்கு இருப்பதுதான் ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது. உங்களுக்கு என்னைக்கும் சந்தோஷத்தை கொடுக்க கூடாது. ஆமென்.